அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து பராக் ஒபாமா இன்னும் சில நாட்களில் விடைபெறப் போகிறார். அவரது முதல் 4 ஆண்டு பதவிக்காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நேற்று பார்த்தோம். இரண்டாவதாக 4 ஆண்டுகளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை புகைப்படங்களாக இப்போது பார்க்கலாம். ஒபாமாவின் இரண்டாவது பதவிக்காலம் 2009ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி உற்சாகமான பதவியேற்பு விழாவுடன் தொடங்கியது. எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சியாலும் மதிக்கப்படும் தலைவராக உருவெடுத்த ஒபாமா உயிருடன் இருக்கும் அனைத்து அமெரிக்க அதிபர்களுடனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது. தந்தையர் தினத்தன்று வெள்ளை மாளிகையில் அளிக்கப்பட்ட விருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவனுடன் ஒபாமா எடுத்துக்கொண்ட புகைப்படம். செனகல் நாட்டில் அடிமைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு சென்றபோது எடுக்கப்பட்ட நிகழ்ச்சியான புகைப்படம் இது. நெல்சன் மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உலகத் தலைவர்கள் கூடியிருந்த போது செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இது ஒரு வேடிக்கையான புகைப்படம். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் அதிகாரிகள் சூழ்ந்திருக்க பறந்து வந்த ஒரு பூச்சியை அடித்து துரத்துகிறார் ஒபாமா. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு ஜமைக்காவுக்கு சென்றபோது ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டுடன் ஒபாமா எடுத்துக்கொண்ட புகைப்படம். அமெரிக்க அதிபர்கள் ஜார்ஜ் வாஷிங்டன், ரூஸ்வெல்ட், ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியோரின் பொம்மைகளுக்கு நடுவே ஒபாமா. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு வெள்ளை மாளிகைக்கு வந்த போப்பாண்டவர் பிரான்சிஸை வரவேற்கும் ஒபாமா தம்பதியினர். தனது ஆலோசகர் ஒருவரின் குழந்தையுடன் தரையில் படுத்து விளையாடும் ஒபாமா. இரண்டாயிரத்து 12ஆம் ஆண்டு கனெக்டிகட் நகரில் பள்ளி குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை நினைவு கூர்ந்த போது ஒபாமாவின் கண்ணில் நீர் வழிந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்புடன் வேண்டா வெறுப்பாக கைகுலுக்கும் புகைப்படம் இது. கடந்த 10ஆம் தேதி சிகாகோவில் நடந்த நிகழ்வில் நாட்டு மக்களுக்கு விடை கொடுத்த ஒபாமா தம்பதி.